குவாட்ரண்ட் ட்ரிகோனோமெட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஓகேவா. இது வந்து 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360. 0 தான் 360 தான். அதாவது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், ஒரு ரவுண்ட் இந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா திருப்பி இந்த இடத்துல வந்து முடியும். ஓகேங்களா, சர்க்கிள் தான். ஓகேங்களா, இதில் வந்து ஆல்னா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா அதோட ரெசிப்ரோக்கல் எல்லாமே ப்ளஸில் இருக்கும். இதில் வந்து சில்வர் எஸ், அதாவது சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இதில் டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் காட் டீட்டா மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும். இதில் வந்து காஸ் டீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் டீட்டா மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும். டேன் டீட்டா இந்த குவாட்ரண்ட்டில் வந்தாலும் அது மைனஸ் தான், சைன் டீட்டா வந்தாலும் மைனஸ் தான். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா. அடுத்தது இதில் இருக்கிற இன்னொரு பேசிக்ஸ் என்னென்னா சேஞ்ச் நோ சேஞ்ச். அதாவது சைன் டீட்டா கூட ஒரு டிகிரி வரும்போது சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. சேஞ்ச் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பார்ப்போம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது. இப்போ 90 ப்ளஸ் டீட்டா, அதாவது இப்போ வந்து 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா, அதாவது இந்த 0லேருந்து இந்த 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா வந்தால் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. அடுத்தது 270 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா, அதாவது இப்போ சைன் 90 டீட்டா ப்ளஸ் டீட்டான்னு வந்ததுன்னா அங்கே சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி சைன் 270 ப்ளஸ் டீட்டான்னு வந்தாலும் சேஞ்ச் ஆகும், மைனஸ் டீட்டான்னு வந்தாலும் சேஞ்ச் ஆகும். என்னவா சேஞ்ச் ஆகும்னா சைன் டீட்டாவாக இருந்தால் காஸ் டீட்டான்னு சேஞ்ச் ஆகும், காஸ் டீட்டா இருந்தால் சைன் டீட்டான்னு சேஞ்ச் ஆகும், டேன் டீட்டா இருந்தால் காட் டீட்டான்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி காஸ் டீட்டா இருந்தால் சைன் டீட்டான்னு சேஞ்ச் ஆகும், சைன் டீட்டா இருந்தால் காஸ் டீட்டா, காட் டீட்டா இருந்தால் டேன் டீட்டா. ஓகேங்களா, இதுதான் சேஞ்ச் நோ சேஞ்ச். இப்போ எந்த டிகிரி வந்து சேஞ்ச் ஆகாது, நம்மளுக்கு என்னென்ன டிகிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 0, 90, 180, 270. ஓகேவா. இப்போ சேஞ்ச் நோ சேஞ்ச் 0 ப்ளஸ் டீட்டா, 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா, 360 டிகிரியும் ப்ளஸ் டீட்டா வந்தாலும் சேஞ்ச் ஆகாது. நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிற டிகிரி 90யும் 270 மட்டும்தான். 0 டிகிரியும் 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டாவும் சேஞ்ச் ஆகாது. 180 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா அதோட நமக்கு நோ சேஞ்ச், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. காஸ் டீட்டான்னு இருந்தால் காஸ் டீட்டான்னு தான் இருக்கும், டேன் டீட்டா டேன் டீட்டா இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு பேசிக்ஸ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு என்னென்ன டிகிரி வருது, 0 to 90. ஓகேவா. இப்போ 0 டிகிரி ப்ளஸ் டீட்டான்னு எதுனா வந்தாலும் அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். 90 மைனஸ் டீட்டா, ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் டீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் லோவஸ்ட் வேல்யூ என்ன, ஃபஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் லோவஸ்ட் வேல்யூ வந்து 90 ப்ளஸ் டீட்டா, ஹையஸ்ட் வேல்யூ வந்து 180 டிகிரி மைனஸ் டீட்டா வந்தால் செகண்ட் குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட் வந்து 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா, 270 டிகிரி மைனஸ் டீட்டா. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஹையஸ்ட் வேல்யூ என்ன, லோவஸ்ட் வேல்யூ வந்து 270 டிகிரி ப்ளஸ் டீட்டா, அதாவது 270லேருந்து 360க்குள்ளே வர வேல்யூ, அதாவது 1 போட்டுக்கோங்க, 2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 360 தாண்டக்கூடாது, 270க்குள்ளே. ஓகேங்களா. அப்போ 360 டிகிரி மைனஸ் டீட்டா வந்தால் ஃபோர்த்து குவாட்ரண்ட். 360ல் ப்ளஸ் டிகிரி வந்தாலும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். இது பேசிக்ஸ். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ட்ரிகோனோமெட்ரி நம்ம ஈஸியாக